சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஸ்ரீநகரில் பிரதமர் மோடி யோகாசனம் செய்து சிறப்பித்தார். யோகாவை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதன்படி இன்று இந்தியாவில் யோகா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் இன்று யோகாசன நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார். அவருடன் 7000க்கும் மேற்பட்டோர் யோகாசனம் செய்து அசத்தினர். சர்வதேச யோகா தினத்தையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் ஒரே இடத்தில் கூடி யோகாசனம் செய்து வருகின்றனர். யோகாவை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதன்படி இன்று இந்தியாவில் யோகா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களில் இன்று யோகாசன நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து ஆளுநர் RN ரவி யோகாசனம் செய்தார். முன்னதாக கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் தொடர்பான வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விஷசாராயம் அருந்தி 49 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து CBI விசாரணை நடத்த கோரி அதிமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இதுகுறித்து மனு தாக்கல் செய்தால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறினர். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் விஷசாராயத்தால் உயிரிழந்தவர்களின் உடல்களை முறையாக பிரேத பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும், விஷசாராயத்தால் உயிரிழந்தவர்கள் குறித்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றியும் உத்தரவிட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. சென்னை தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று பகல் 12 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையை சென்றடைகிறது. அதேபோன்று தாம்பரத்திலிருந்து புறப்படும் ரயில் செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலைக்கு செல்லும் என்றும், அதே ரயில் நாளை காலை 8 மணிக்கு திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு மதியம் 12:30க்கு தாம்பரம் வந்தடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு.